நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊடகத்தின் வாயிலாக கர்த்தர் என் வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் கிறிஸ்துவ குடும்பத்திலே கிறிஸ்துவ பெற்றோருக்கு மூத்த மகளாக பிறந்தேன். எனக்கு ஒரு தம்பி உண்டு. என்னுடைய குடும்பத்தையும் என்னையும் என் தேவன் கிருபையாக ரட்சித்து ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்ட விதம் மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கிறது. என்னுடைய 9வது வயதிலே நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த நாளிலிருந்து எனக்கும் என் ஆண்டவருக்கும் ஒரு நெருங்கின ஐக்கியத்தையும் உறவையும் ஜெபத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே 4 மணிக்கு அவர் என்னை எழுப்பி என்னுடைய ஜெப வாழ்க்கையும் என்னுடைய வேத தியானத்தையும் அவரோடு நெருங்கும்படியான பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு அந்த நாள் முதற்கொண்டு கொடுத்தார். என்னுடைய தாயார் எனக்கு 3 வயதாக இருக்கும் பொழுதே அவர்கள் பிசாசினாலும் பில்லி சுனை கட்டினாலும் பாதிக்கப்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாக அநேக வருடங்கள் அவர்கள் காணப்பட்டார்கள். அநேக மருத்துவத்தில் அவர்களுக்கு அநேக பணத்தை நாங்கள் செலவு செய்தும் அவர்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த சுகம் கிடைக்கவில்லை. இப்படினாய் நாங்கள் இருக்கும் பொழுது ஒரு நாளிலே எங்களை தேடி இயேசு கடந்து வந்தார். நான் என்னுடைய சிறிய வயதிலே ஆண்டவரிடத்தில் நான் அதிகமாய் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய தாயார் சுகமாக வேண்டும் என்று சொல்லி நான் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய 12வது வயதிலே பரிசுத்த ஆவியானவர் என்னை வல்லமையாய் நிரப்பினார். அந்த நாளிலே என்னை அறியாமல் கர்த்தருடைய வல்லமை மின்சாரம் போல என் ஆவி ஆத்துமா சரீரத்தில் இறங்கினது. 3 மணி நேரத்துக்கு மேலாக அந்நிய பாசினால் கர்த்தர் என்னை நிரப்பினார். தீர்க்க தரிசன வரத்தினால் கர்த்தர் என்னை நிரப்பினார். அந்த நாளிலிருந்து ஆண்டுடைய கரம் என் மேல் இருக்கிறதை நான் பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக என்னை அர்ப்பணித்தேன். என் தாயாரை போல கஷ்டப்படுகிற அநேக சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் என்னுடைய வீட்டுக்கு தேவன் அழைத்து கொண்டு வந்தார். ஒவ்வொரு நாளும் நான் ஸ்கூல் படித்து வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் என் தாயார் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி எனக்குள்ள ஒரே ஏக்கமாக இருக்கும். ஒருவேளை அவர்கள் மரித்து விட்டார்கள் என்று கூட நான் நினைத்து பயத்தோடு என் ஸ்கூல் முடித்து நான் வருவது உண்டு. அப்படி இருந்தாலும் கூட என் தாயார் படுக்கையில் இருந்தாலும் அவர்கள் ஆண்டவருக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி அவர்கள் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தார்கள். இப்படி ஜெபிக்கிற வேளையில் என் மூலமாக கர்த்தர் அநேகம் பேரை சுகமாக்கினார். அநேகம் பேரை ஆண்டவர் விடுதலையாக்கினார். ஒவ்வொரு இரவும் குடும்ப ஜெபம் எங்களுக்கு ஒரு கன்வென்ஷன் போல இருந்தது. அந்த குடும்ப ஜெபத்துக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அநேக பிள்ளைகளை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். அந்த நாளிலே அநேக பிசாசின் பிடியிலிருந்தும் சூனிய கட்டிலிருந்தும் மரண தருவாயிலிருந்து அநேக வியாதிகளை கர்த்தர் சுகமாக்கினார். அவருடைய நாமத்துக்கு மாத்திரமே மகிமையை நான் செலுத்துகிறேன். இப்படி இருக்கும் பொழுது அநேகருக்கு அற்புதங்கள் நடக்கிறது. என்னுடைய தாயார் மாத்திரம் இன்னும் படுக்கையிலிருந்து எழும்பவில்லை என்று சொல்லி என்னுடைய உள்ளத்துக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது நான் ஆண்டவரிடத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து கண்ணீரோடு நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். என் தாயார் எப்படியாவது ஆண்டவரை என்னை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி ஜெபிக்கும் நேரத்தில் ஒரு நாள் என்னுடைய குடும்ப ஜெப நேரத்தில் என்னுடைய தாயாரும் நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஆண்டுடைய வல்லமை மிகப்பெரிய அளவிலே என்னுடைய வீட்டை நிரப்பிற்று. இயேசு கிறிஸ்து என்னுடைய வீட்டுக்குள்ளே கடந்து வந்தார். அப்பொழுது என்னுடைய தாய்க்குள்ளே இருந்த அந்த பிசாசின் கிரியைகள் வெளிப்பட்டது. அவர்களை அறியாமல் அலறி அவர்கள் அழுது உருண்டு பெரண்டு இயேசு வந்துட்டார் என்று சொல்லி என்னுடைய தாய்க்குள்ளே அந்த பிசாசு சத்தமிட ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் தானே எனக்குள்ளேருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. என்னுடைய கரத்திலிருந்து பயங்கரமான ஒரு வல்லமை என் தாயார் இடத்துல கடந்து சென்றதை நான் உணர்ந்தேன். அந்த நேரத்தில் 12 வருடமாக பிசாசின் பிடியிலும் வியாதியிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த என் தாயாரை என் தேவன் அற்புதமாக ஒரு இமைப்பொழுதிலே விடுதலை ஆக்கினார். ஏனென்றால் வேதத்திலே வாசிக்கிறோம், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அவர் அதிசயங்களை அவர் செய்கிற தேவன் என்று சொல்லி அதே என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய தாயாருடைய வாழ்க்கையில் என்னால் காண முடிந்தது. அதற்கு பிறகு என்னுடைய தகப்பனார் பிசாசின் பிடியில் கஷ்டப்பட்டு ஒரு 4 வருடங்களாக தற்கொலை எண்ணத்தோடு அவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய வேலை ஒரு பஸ் டிரைவர் வேலையாக இருந்தபடினாலே
எப்பொழுது வீட்டுக்கு வந்தாலும் எங்களிடத்தில் அவர் கூறுவார், நான் செத்து விடுவேன், இனிமேல் நான் உங்களிடத்தில் இருக்க மாட்டேன் என்று சொல்லி தற்கொலைக்காக அவர் பல முயற்சிகளை அவர் செய்தார். 2 முறை எங்கள் வீட்டிலேயே இருக்கும் பொழுதே அவர் மண்ணெண்ணை எடுத்துக்கொண்டு ஊற்றும்படியாக போவார். உடனே நாங்கள் தடுத்து விடுவோம். ஆண்டுடைய கரம் அவர் மேலே இறங்கிட்டு ஒரு நாள் அவர் மேட்டூர் பகுதியில் அந்த டேமில் எப்படியாவது குதித்து இறந்து விடலாம் என்று அவர் கடந்து சென்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசினார். உன்னுடைய தகப்பனாருக்கா இப்பொழுது நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லி. அந்த வேளையிலே நானும் என்னுடைய தாயாரும் அவருக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். சில மணி நேரங்கள் கழித்து அவர் வீட்டுக்கு வந்தார். வந்த உடனே அவர் சொன்ன காரியம் எங்களை ஆச்சரியமாய் இருந்தது. நான் இப்பொழுது சாவதற்காக சென்றேன், ஆனாலும் என்னால் சாக முடியவில்லை. ஏதோ ஒரு வல்லமை என்னை தடுத்து என்னை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தது என்று சொல்லி. இப்படியாக ஆண்டவர் என் தகப்பனாருக்குள்ள அந்த தற்கொலையின் ஆவியிலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். அவரையும் கூட ஆண்டவர் ரட்சித்தார். அவர் ஆரம்ப நாட்களில் குடிப்பழக்கத்துக்கும் வெற்றிலை புகையிலை பழக்கத்துக்கு அவர் அடிமைப்பட்டு கிடந்தார். ஆனால் அவருக்காய் நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவரையும் ஆண்டவர் ரட்சித்தார். அதே போல் என்னுடைய தாயாருக்கும் என்னுடைய தம்பிக்கும் ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்து அவர்களையும் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழும்படி கர்த்தர் உதவி செய்தார். இப்படியாக என்னுடைய சிறு வயதிலே என்னுடைய பள்ளி பருவ நாட்களிலே ஒரு நாட்களையும் நான் வீணாக்காமல் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக என்னை முழுவதுமாக அர்ப்பணித்தேன். ஸ்கூல் முடித்துவிட்டு வந்தவுடனேயே அநேகருக்காக ஜெபிப்பதற்கு ஆண்டவர் என்னை ஜெப ஆவியினாலே நிரப்பினார். எனக்குள்ள ஒரு ஆத்தும பாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக இயேசுவை குறித்து சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், அவளுக்காக ஜெபித்து அவர்களை கட்டுகளிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எனக்குள்ளேருந்து பேசி கொண்டே இருந்தார். என்னுடைய ஸ்கூல் நாட்கள் எல்லாமே எப்பொழுது எனக்கு விடுமுறை விடுவார்களோ அந்த நேரத்தில் எல்லாம் நான் கைப்பிரதைகளை கொடுப்பது உண்டு. வீடு வீடாக சென்று இயேசுவை குறித்து தனிப்பட்ட விதத்திலே அவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி அவர்களை விசாரித்து அவர்களுக்காக ஜெபிப்பது உண்டு. என்னுடைய உறவினர்களுடைய விலாசத்தை எல்லாம் வாங்கி அவளுக்கு இயேசுவை குறித்து கடிதங்கள் மூலமாக அறிவிப்பது உண்டு. இப்படியாக நான் ஸ்கூல் படிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யவும் அநேக ஆத்துமாக்களை என்னுடைய சொந்த ஊர்லேயே அநேக குடும்பங்கள் ரட்சிக்கப்படவும் ஆண்டவர் அந்த நாட்களில் என்னை வல்லமையாய் பயன்படுத்தினார். அதற்கு பிறகு எனக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக முழு நேரமாக நான் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரே ஏக்கமும் ஆசையுமாய் இருந்தது. இது எப்படி நடக்கும் என்று சொல்லி நான் யோசித்து கொண்டே இருந்தேன். என்னுடைய வீட்டிலையும் அதற்குரிய தடைகள் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என்னை விடவில்லை. அவருடைய அழைப்பு என் மேல் இருந்தபடினால் யோவான் 15:16 படி நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த உலகத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியம் உள்ளவைகளையும் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளையும் உள்ளவைகளை வெட்கப்படுத்த இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் தெரிந்து கொண்டார் என்ற வார்த்தையின்படியாக தேவன் என்னை தெரிந்து கொண்டது என்னாலே உணர முடிந்தது, எனக்குள்ளே புரிந்து கொள்ள முடிந்தது. நான் கல்லூரி 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய சரீரத்திலே கடுமையான ஒரு ஜுரம் எனக்கு ஏற்பட்டது. அந்த காய்ச்சல் எனக்கு அதிகமாக என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இருந்த அந்த மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டது. என்னுடைய சுயநினைவை நான் இழந்து கடுமையான ஜுரம் எனக்கு இருந்தபடினாலே எனக்கு வலிப்பு ஏற்பட்டு என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணார்கள். அந்த நேரத்தில் ஐசியூவில் நான் வைக்கப்பட்டிருந்தேன். எனக்கு என்ன நடப்பது என்று எனக்கும் தெரியாது. ஹோமோ ஸ்டேஜில் ஒரு 7 நாட்கள் நான் இருந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, என்னை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ என்று சொல்லி மருத்துவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது என்னை கடைசியாக என்னுடைய பெற்றோர் என்னை வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு வரும்பொழுது திடீரென்று சொல்லி ஒருவேளை இங்கே நல்லாக வைத்தாலும் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம் என்று சொல்லி என்னை கோவையிலே சிங்காநல்லூரில் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் என்னை அட்மிட் பண்ணார்கள். அந்த நேரத்தில் நான் என்ன பேசுவது என்று எனக்கே தெரியாது. ஒரு பைத்தியக்காரி போல ஒரு 2 வருடங்களாக நான் தாறுமாறாக பேசி கொண்டிருந்தேன். என் சட்டையெல்லாம் கிழித்து விடுவேன், நான் சாப்பிட மாட்டேன், சரியாக தூங்க மாட்டேன், என்னை எப்பொழுதுமே ஒருவர் பிடித்து கொண்டே இருக்கணும், என்னை கெட்டியாக ஒரு நல்ல கயிற்றில் என்னை கட்டி வைப்பார்கள். இப்படியாக நான் தாறுமாறமாக பேசிக்கொண்டே இருந்தேன். அந்த நேரத்திலே எனக்காக என் சபையாரும் என்னுடைய சிமினா சபையின் தலைமை போதகர் ரெவரண்ட் டாக்டர் எம் ஐசையா அவர்களும் அவள் குடும்பத்தினரும் எனக்காக மிகவும் ஜெபித்தார்கள். ஆண்டவருடைய ஜெபத்தையும் கேட்டார். இன்னும் என்னை கேள்விப்பட்ட எல்லா உறவினர்களும் எனக்காக ஜெபித்தார்கள். கர்த்தர் எல்லாருடைய ஜெபங்களையும் கேட்டு 2 வருடத்துக்கு பிறகு மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியம் போல பேசி கொண்டிருந்த எனக்கு தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். அதற்கு பிறகு பாருங்கள், நான் எப்படி ஒரு ஃபஸ்ட்டில் இருந்தேனோ அந்த ஒரு நிலைக்கு நான் வந்தேன். ஆனாலும் கூட தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் இருந்து கொண்டே இருந்தது.
என்னுடைய சரீரத்திலே முடக்குவாத வியாதி ஆரம்பித்து 3 வருடங்கள் நான் படுத்த படுக்கையிலே எழும்ப முடியாதபடி, நடக்க முடியாதபடி, என் கை கால்களை சரியாக அசைக்க முடியாதபடிக்கு நான் மிகவும் மோசமான ஒரு நிலைமையில் நான் இருந்தேன். எத்தனையோ டாக்டரிடத்தில் என்னை எடுத்துக்கொண்டு போன போதிலும் அவர்களால் எனக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று ஒரு வார்த்தைகள் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருந்தேன். கடைசியாக கோபியில் ஒரு ஆர்த்தோ டாக்டரிடத்தில் என்னை அட்மிட் பண்ணார்கள். அந்த நாளிலும் கூட டாக்டர்கள் சொன்னாங்க, எங்களால் முடிந்ததெல்லாம் நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம், ஆனால் அதற்கு மேல் நீங்கள் வணங்குகிற கடவுள் உங்களை பார்த்து கொள்வார் என்று சொல்லி இப்படியாக கடுமையாக அந்த முடக்குவாத்தில் நான் பாதிக்கப்பட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு நான் மிகவும் மோசமான நிலைமையில் காணப்பட்டேன். அந்த நேரத்தில் தான் என்னை தேடி இயேசு என்னுடைய படுக்கை அறையில் கடந்து வந்தார். 7 நாட்கள் 7 இரவுகள் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு பரலோக தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். என்னை தேடி இயேசு வந்து ஒவ்வொரு நாளும் என் கரத்தை பிடித்து அவர் பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போனார். அந்த 7 நாட்களும் பரலோக ராஜ்யத்துக்கே ஆண்டவர் என்னை நுழையும்படி வைத்தார். ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயரை அவர்கள் வாசிக்கவோ அதை கேட்கும்படியாக கர்த்தர் எனக்கு அதை பார்க்கும்படி உதவி செய்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்னோடு கூட பேசினார். அந்த நாட்களில் 7 நாட்களும் நான் பறந்து கொண்டு இயேசு வருகிறார், மனம் திரும்புங்கள் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லும்படியாக அந்த தரிசனங்களிலே நான் பார்த்தேன். அது மாத்திரமல்ல, எனக்கு ஆண்டவர் அந்த படுக்கையிலே இளைப்பாரி கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களை காண்பித்தார். நரகத்திலே துடித்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ஆண்டவர் காண்பித்தார். நீ எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மகள், என்னுடைய ஊழியத்தை நீ முழு நேரமாக செய்ய வேண்டும், நான் உன்னை ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்காக நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் என்னோடு பேசினார். அந்த நேரத்தில் 7 நாட்களும் ஆண்டவரோடு கூட இருந்து அவருடைய கரம் என் மேலே இருக்கிறதை நான் கண்டேன். அதற்கு பிறகு 8வது நாளிலே திடீரென்று என்னுடைய சரீரத்தில் அவருடைய வல்லமை கடந்து வந்தது. அதுவரைக்கும் அசைக்க முடியாத என் கைகளும் கால்களும் அசைக்கப்பட்டு எழும்ப முடியாமல் நடக்க முடியாமல் இருந்த என்னை கர்த்தர் ஒரு நொடி பொழுதிலே ஆண்டவர் எழுந்து நடக்கும்படியாக செய்தார். அங்கிருந்து எல்லா மருத்துவர்களும் அங்கிருந்து எல்லா செவிலியர்களும் என்னை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டனர். அங்கு அநேகரை கர்த்தர் ரட்சித்தார். அந்த இடத்திலே நாங்கள் ஒரு ஜெபத்தை நடத்தும்படியாக அநேக ஆத்துமாக்கள் அந்த இடத்துல சுகமாகும்படியாக, ஆண்டவரை தெரிந்து கொள்ளும்படியாக, ஆண்டவருடைய பிள்ளையாக மாறும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அதற்கு பிறகு ஆண்டவர் என்னை முழு நேரமாக ஊழியத்தில் அழைத்து தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் இந்தியாவின் சில மாநிலங்களிலும் கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்தினார். நாங்கள் எங்கெல்லாம் போனோமோ அந்த இடத்துல எல்லாம் அநேகம் பேரை கர்த்தர் விடுதலையாக்கினார். அநேகம் அடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி எழுப்பினார். பாவச்சேற்றிலே வாழ்ந்து கொண்டிருந்த அநேகரை கர்த்தர் விடுதலையாக்கினார். அநேகரை கர்த்தர் ரட்சித்து சுவிசேஷர்களாக, ஆண்டவர் மெய்ப்பர்களாக கர்த்தர் ஊழியத்திலே அவர்களை பயன்படுத்தினார். நான் போன இடமெல்லாம் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் செய்தார். அநேகர்களுக்கு பார்வையை கர்த்தர் கொடுத்தார். மரணத்திலிருந்து அநேகரை கர்த்தர் எழுப்பினார். இப்படியாக ஆண்டவர் பல வருடங்களாக கர்த்தர் என்னை வல்லமையாக பயன்படுத்தினார். அதற்கு பிறகு என்னுடைய ஊழியத்திலே அநேக ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறார் கரங்களாய் கர்த்தர் என்னை மாற்றினார். என்னுடைய சொந்த ஊரின் ரட்சிப்பாக நான் அநேக நாட்கள் பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தேன். அந்த நாட்களிலே ஆண்டவர் என்னுடைய சொந்த ஊரிலே என்னுடைய வீட்டிலேயே ஒரு ஜெப கூடாரத்தை கெட்சமனே என்று சொல்லி ஆரம்பிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் என்னுடைய வீட்டில் பெண்களுக்காகவும் ஞாயிற்றுக்கிழமை சிறுவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபங்கள் நடத்தினோம். அந்த நாட்களிலே திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் அந்த ஜெப கூடாரத்துக்கு அழைத்து வந்தார். அநேகரை கர்த்தர் ரட்சித்தார். என்னுடைய ஊரிலே மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார். அந்த நாட்களிலே வல்லமையான கூட்டங்களை கர்த்தர் நடத்தும்படியாக தேவன் எனக்கு கிருபை செய்தார். அதன் மூலமாக அநேகரை கர்த்தர் ரட்சித்து அநேகரை கர்த்தர் ஊழியக்காரர்களாக கர்த்தர் மாற்றினார். அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் என் தேவனுக்காக நான் வல்லமையாக வாழ வேண்டும், அவருடைய சித்தத்தை பரிபூர்ணமாக என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. ரோமர் 5:5 படி பரிசுத்த ஆவியினாலே அந்த தேவ அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருந்தபடினாலே அந்த அன்பு என்னை நாள்தோறும் நெருக்கி ஏவினது. ஒவ்வொரு நாளும் நாட்களை கர்த்தருக்காக நம்ம பயன்படுத்த வேண்டும். அநேக இடங்களுக்கு தேவன் நம்மை கொண்டு செல்லும் பொழுதெல்லாம் அநேகர் தொடப்பட வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வாஞ்சி இருந்து கொண்டே இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் திடீரென்று என்னுடைய தம்பியினுடைய திருமணத்துக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். அந்த நாளில் கர்த்தர் அந்த திருமணத்தையும் அவர் ஆயத்தப்படுத்தினார். 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் 15 நாங்கள் குடும்பமாய் காரில் சென்ற பொழுது நாங்கள் எதிர்பாராத ஒரு விபத்து நேரிட்டது. அதில் எல்லாருமே மரித்து போய்விடுவோம் என்று நினைத்தோம். ஆனால் 5 பேர் அதில் மரித்து விட்டார்கள். என்னுடைய தகப்பனாரும் என்னுடைய மாமாவும் கூட அந்த இடத்துல மரித்து விட்டார்கள்.
ஆனால் கர்த்தர் எங்களை கிருபையாக தேவன் ஜீவனோடு வைத்தார். என்னுக்கும் என்னுடைய தம்பிக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருந்தோம். அங்கே போன எல்லாருக்குமே பலத்த அடி, யாருமே பிழைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாதபடி நாங்கள் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம். அந்த நேரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு 2 கைகளிலும் 2 கால்களிலும் ஃப்ராக்சர் இருந்தது. அதாவது பயங்கரமான வேதனையோடு காணப்பட்டேன். 2 கரங்களும் 2 காய்களும் ஒரு கட்டப்பட்ட நிலைமையிலே நான் இருந்தேன். ஒவ்வொரு நிமிஷமும் அந்த வேதனை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. எப்பொழுதும் நான் அழுது கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, நான் மரித்து போயிருந்தால் கூட நன்றாக இருக்குமே என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். ரோமர் 8:28 படி, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளார். தேவனிடத்தில் அன்பு பொருளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்ற வார்த்தையில் கொண்டு ஆண்டவர் என்னோடு கூட பேசி என்னை அந்த நேரத்தில் அவர் தைரியப்படுத்தினார். ஏறக்குறைய அந்த ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் முடித்து 21 நாட்கள் மிகவும் வேதனையாக இருந்தது. ஒரு நிமிஷம் கூட என்னால் தூங்க முடியாது. 2 கரங்களும் 2 கைகளும் எனக்கு ஃப்ராக்சர் ஆயிருந்தபடினாலே நான் எழுந்து நடக்க முடியாது. என்னுடைய படுக்கையில் நான் மிகவும் அழுது கொண்டே இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு நாள் ஆண்டவர் எனக்குள்ளே கடந்து வந்தார். அந்த அறைக்குள்ளே அவருடைய வெளிச்சம் கடந்து வந்தது. தேவதூதர்களோடு அவர் வந்து என்னோடு கூட ஒரு 3 மணி நேரம் அவர் பேசினார். திடீரென்று என்னுடைய கரங்களிலும் கால்களிலும் ஆண்டுடைய வல்லமை மிகப்பெரிய அளவில் இறங்கினது. ஒரு மின்சாரத்தை போல கர்த்தருடைய வல்லமை என்னை தொட்டது. எனக்கும் அறியாமல் அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வந்தது. கர்த்தர் இந்த நாளிலே என்னோடு கூட பேசின அந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். அந்த நிமிஷத்திலேயே ஆண்டவர் எனக்கு அந்த வழிகளிலிருந்து, கர்த்தர் எனக்கு வேதனையிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலையை கொடுத்தார். அந்த நேரத்திலிருந்து நான் நல்லா தூங்கும்படியாய் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதற்கு பிறகு என்னோடு கூட அடிபட்ட எல்லோரையும் ஆண்டவர் சுகமாக்கினார். நாங்கள் வீட்டுக்கு வரும்படி கர்த்தர் உதவி செய்தார். அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தைகள் மிகவும் ஆறுதலாக இருந்தது. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அந்த நேரத்தில் கர்த்தர் என் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை ஆண்டவர் செய்தார். டாக்டர்கள் சொன்னார்கள் 1 வருடம் ஆகும் நீ நடப்பதற்கு என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் 6 மாதங்களிலே நான் நடக்கும், வண்டி ஓட்டவும் கர்த்தர் உதவி செய்தால் நான் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போனோம் அதே இடத்துக்கு மீண்டுமாக பிரயாணப்பட்டு போவதற்கு கர்த்தர் உதவி செஞ்சார். என்னுடைய கால்களில் ஒரு புதிய பலன் என்னை நிரப்பிற்று. என் கால்களை ஆண்டவர் மான்கால்களைப் போல மாற்றினார். நான் அடிபடுவதற்கு முன்பாக எனக்கு தேவன் கொடுத்த அந்த பலனை பார்க்கலாம் என் சரீரத்தில் ஒரு புதிய பலனை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி வசனத்தின்படியாக எல்லாவற்றிலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரித்தேன். நான் முறுமுறுக்கவில்லை. எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் வந்த போதிலும் ரோமர் 8:39 படி ஆண்டவருடைய அன்பை விட்டு அதை என்னை பிரிக்காதபடிக்கு என் தேவன் என்னை காத்து கொண்டார். உபத்திரவங்கள் வந்தது, வியாகுலங்கள் வந்தது, மரணத்துக்கு எதுவான காரியங்கள் நடந்தது, மரண பள்ளத்தாக்கிலே நடந்த போதிலும் கூட ஆண்டவருடைய அன்பிலிருந்து அதை என்னை பிரிக்காதபடிக்கு என் தேவனுக்காக இன்னும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யவும், இன்னும் அதிகமாய் அவரை நேசிக்கவும் அந்த அன்பை அவர் என் இருதயத்தில் ஆண்டவர் ஊற்றினார். ஆகவே அந்த நம்பிக்கை என்னை இதுவரைக்கும் வெட்கப்படுத்தவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாத தேவன் என்று சொல்லி. அப்படியாகவே ஆண்டவர் தம்முடைய வாக்கினால் சொன்னதை அவருடைய கரத்தினால் என் வாழ்க்கையில நிறைவேற்றினார். இதற்கு பிறகு என்னுடைய ஊழியத்திலே என் தேவைகளையும் தேவன் அபிரதமாய் ஆண்டவர் சந்தித்தார். எபேசியர் 2 சொல்ல வார்த்தையின்படியாக நான் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராய் அவருக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லா துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கும்படியாக கர்த்தர் என்னை நடத்தினார். அதற்கு பிறகு என் வாழ்க்கையிலே தேவன் எனக்கு கொடுத்த அந்த ஊழியத்திலே ஆண்டவர் இன்னும் அநேகரை கர்த்தர் குணப்படுத்தும், அநேகருடைய காயங்களை கட்டவும் கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக.